வெல்கம் டு மிஸ்டர் டபிள்யூ சிவியான். என்ன பார்க்குற மூவி வந்து பேக் இன் ஆக்ஷன் 2025 ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட ஃபுல் இது போடணும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்ஸ்மெல் ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து படத்தில் வந்து ரெண்டே மெயின் கேரக்டர் தான், மேட், எம்லி அண்ட் ஹீரோயின். ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு சிஐஏல வந்து ஒரு என்னோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மிஷின் கொடுக்கும்போது அந்த மிஷின் டைமில் வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தென் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது, அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையை வேணாம் விட்டுதான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது. அப்போன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐசிஎஸ் கீன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கீயை வந்து கெட்டவங்க கைக்கு போகாமல் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரணும். அந்த கீயை ரெஸ்கியூ பண்ணி ரிட்டர்ன் போகிற சமயத்தில் அந்த பிளெயினில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து டெரரிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இதையே ஒரு காரணமாக வச்சு நம்ம ஏன் வந்து வேற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ எல்லாமே விட்டுட்டு இவங்க 2 பேரும் மட்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக புரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட 2 பசங்களை வந்து வளர்க்கவும் செய்கிறாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு இருக்கான், அவன் வந்து ஒரு பப்புக்கு போகிறான். ஸோ வந்து வீட்டில் போய் சொல்லிட்டு போகிறான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது இவங்க அங்கே பப்புக்கு போகும்போது ஒரு சின்ன சண்டை வந்துடுது. தென் வந்து இவங்களோட அந்த ஸ்பை வந்து வெளியே வந்தது அந்த கேரக்டர். ஸோ அதை வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. தென் இவங்களுக்கு வேலை கொடுக்குற இந்த ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் ஃப்ரெண்ட் அண்ட் ஆஃபீஸர், அவரோட பேர் வந்து ஜக்கு. அவர் வந்து பார்ப்பார். பார்த்து இந்த மாதிரி அந்த கீ மிஸ் ஆகுது, அந்த கீயோட கேஸ் மட்டும் தான் கிடச்சிது அந்த இடத்துல வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த கீயை வந்து நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கூட சொல்லலை 17 வருஷமாக. அதுக்கப்புறம் அந்த கீ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா வீட்டில் இருக்குது. அவங்க வந்து MI6 அவங்க பெரிய கை அவங்க. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அந்த டெரரிஸ்ட் இந்த கீயை தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஐஏல தேடுறாங்க. அதுக்கப்புறம் MI6 வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பார், அவருமே இந்த கீயை தேடுறாங்க. ஸோ இப்போ 3 பேர் கையில் நம்ம ஹீரோயின் மாட்டினாலுமே கைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தன்னோட பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிற சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக அந்த சக்கு தான் வந்து அந்த கீக்கு ஆசைப்பட்டு அந்த கீயை எடுத்துகிட்டு அதை வந்து ஆக்ஷனில் விற்கிறதுக்கு வந்து அவ்வளோ தெரிய வந்துடும். அந்த கீழே அப்படி என்ன தான் பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீயை வச்சு நம்மளை சுற்றி இருக்கிற பவர் கிரிட்ஸு, பெரிய பெரிய மிஷினரிஸு, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜு, இந்த அப் அண்ட் டவுன் பிரிட்ஜ் தான் அவங்கள எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர் கீயை வந்து ஆக்ஷனில் விடுறதுக்கு வந்து அவர் தான் வந்து பண்ணுவார். தென் அதுக்கப்புறம் அந்த கீ வந்து நம்ம ஹீரோவோட கையிலேருந்து போயிடும். ஏன்னா வந்து அந்த கீ எடுத்ததுக்கப்புறம் சக்கு வந்து நம்ம ஹீரோயினோட பசங்களை, நம்ம ஹீரோஸோட பசங்களை வந்து கடத்தி அந்த கீயை வந்து பேரம் பேசி இது பண்ணி வாங்கி பசங்களை வந்து வச்சு இந்த ஆக்ஷன் முடிவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து திரும்பியும் பேக் இன் ஆக்ஷன் போயிட்டு எப்படி தன்னோட பசங்களையும் அந்த கீயையும் எப்படி மீட் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது அந்த படத்தில் கதை. ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் காமெடி த்ரில்லர் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு சூப்பராகவே இருக்கும். மற்றபடி ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்காது. பட் காமெடி அண்ட் ஆக்ஷனுக்கு வந்து பஞ்சம் கிடையாது, நல்லாவே இருந்தது. ஒரு அவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபதி இன்னும் சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.